உண்டியல். நம்மலாம் சின்ன சின்ன உண்டியலாக வச்சுருப்போம். அதில் வந்து மேக்ஸிமம் சேர்த்துனா எவ்வளோ சேர்த்த முடியும்? ஒரு 1000 5000 வரைக்கும் சேர்த்தலாம் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து இதில் 1,00,000 வரைக்கும் சேர்த்து வைக்கலாங்க. என்னோட பொண்ணுக்கு இந்த உண்டியலை தான் நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். இவ்வளோ நாள் வரைக்கும் 100 200ன்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தேங்க. இப்போ 500 1000 இப்படி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு சேவிங் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணணும். சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம சின்னதா வாங்கி குடுத்துருப்போம். கொஞ்சம் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நம்மளுமே அத தான் விரும்புவோம். அந்த மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி இந்த பெட்டிய நீங்க கிஃப்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டா சேர்த்து வச்சிருந்தவங்க, அதுக்கு இந்த கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ₹50 போடுறீங்க அப்படின்னா, மார்க் பண்ணிட்டு ₹50 போட்டுருங்க. இத நீங்க இதே மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் நீங்க போடுறது எல்லாமே நீங்க மார்க் பண்ணிரலாம். டேப் ஒட்டிட்டு மார்க் பண்ணுங்க. டேப் ஒட்டிட்டு மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டேப்பை நீங்க எடுத்துட்டு ரீயூஸ் பண்ணலாம். என்ன அமௌண்ட் போட்டீங்கனாலும் அதை மார்க் பண்ணிட்டு தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா ₹50 வந்து நீங்க இந்த அளவுக்கு ஃபுல்லா போட்டுருங்க. அதே மாதிரி ₹100 அதே மாதிரி ₹500 உங்க கையில எந்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதை கொண்டு வந்து நீங்க இதுல போடலாம். நீங்க கவுண்ட் பண்ணவே தேவையில்லை. இதுல பாத்தீங்கன்னா ₹1,00,000 இருக்கும். நீங்க ஃபுல்லா மார்க் பண்ணி முடிச்சிடணும். நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபுல்லா நீங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் நீங்க மார்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க எண்ணவே தேவையில்லை. ₹1,00,000 வரைக்கும் இருக்குங்க. இதுல வந்து ஸ்மால் மணி பிக் சேவிங்ஸுங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டா பெரிய அளவுக்கு சேர்த்தலாம். ₹1,00,000 சேர்த்துருவாங்க உங்க குழந்தைங்க. இந்த உண்டியலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பிலோ 300 தாங்க. எந்த அமௌண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்டியலை நீங்க கிஃப்ட் பண்ணுங்க. ஒரு சேவிங் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ண மாதிரி இருக்குங்க. இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி போட்டோ இல்ல உங்களோட போட்டோ இதுல நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க இதை எடுக்கவே முடியாது. பின்னாடி வந்து ரூல்ஸ் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்படி ஒரு கிஃப்ட்டை நீங்க கிஃப்ட் பண்ணும்போது உங்க குழந்தைக்கு உண்மையாவே ரொம்பவே சேவிங் மோட்டிவேஷனா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும்.